வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு Yamaha பைக்ஸில் அதிகமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சிலேட் கொடுக்கும்போது ஒரு மாதிரியாக வண்டி உதற மாதிரி இருக்கும். நாய்ஸ், எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஒன்று வரும். இது Yamaha FZ வரும், Yamaha பைக்ஸ் எல்லாத்துலேயுமே வரும், R15 வரும், எல்லாத்துலேயுமே வரும். அது என்ன ப்ராப்ளம் சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த R15 இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா, இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு மாதிரியாக இந்த டங் டங்னு இடிக்குது பார்த்தீங்களா. ஒரு கடைன்னு ஒரு சவுண்ட் எடுத்து பாருங்க. இந்த சவுண்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸ்லேயும் வரும். ஆனால் Yamaha பைக்ஸில் அதிகமாக வரும். இது எதனால் அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிளச் ஹவுசிங் உள்ளே வந்து ஷேக் ஆகிறதுனால தான் சவுண்டு வரும். நம்ம இதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் ஆயிலை ட்ரை பண்ணோம். ஏன்னா கிளச் ஆகுறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆயில் ட்ரை பண்ணிடணும். ஆயிலை ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணிட்டு கிளச்சு கேஸ் ஆக ஆரம்பிச்சிடலாம். கிளச்சு கேஸில் நம்ம சுற்று போட்டு எல்லாத்தையும் அவுத்துருவோம். அவுத்துட்டு கிளச்சு கேஸை கழட்டிடலாம். இப்போ நம்ம எல்லா போல்ட்டையும் கழட்டி எடுத்துடுவோம். கிளச்சு கேஸை தட்டி எடுத்துருவோம். அவ்வளோதான் வந்துச்சு கிளச்சு கேஸு. இது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இந்த பெல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேக் ஆகக்கூடாது. அதாவது இந்த ரப்பர் ஷேக் வரக்கூடாது. மேல் பக்கம் கட்டுதான். இந்த கியருக்கும் இந்த பெல்லை வந்து ஷேக் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கியர் ஷேக் ஆகலை, ஆனால் பெல்லு மட்டும் ஷேக் ஆகுது. கியரை பிடிக்கிற பாருங்க, இது மாதிரி பெல்லு ஷேக் ஆகக்கூடாது. ஷேக் ஆச்சுன்னா கியரோட இது வந்து செட்டாக இருக்கணும். இப்போ இது மட்டும் தனியாக ஆடுது பாருங்கள். இந்த மாதிரி ஆடும்போது நம்ம ஆக்சிலேட் கொடுக்கும்போது என்னன்னா, ஒரு ஜெர்க் ஆகும். உள்ள கிளச்சு ஜெர்க் ஆகும்போது நமக்கு வந்து வெளியில் வந்து அந்த டங் டங் இடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம்னா, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். இருந்தாலும் கொஞ்சம் கிளியரான வீடியோ போகலாம் சொல்லி அந்த வீடியோ. நம்ம கிளச் ஹவுசிங் வெளியே எடுத்து லேத்தில் கொடுத்து இந்த ஹவுசிங்கில் வரக்கூடிய அந்த ரப்பர் செட்டு ஃபுல்லாக மாற்றி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு A to Z ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளச் பிளேட்லாம் கட்டி வெளியே எடுத்துடலாம். அது கிளச் பிளேட்டோட ப்ரெஷர் பிளேட்டை கட்டணும். இந்த 10 டியூப் பாக்ஸ் போட்டு அந்த கிளச் போல்ட் எல்லாத்தையும் கட்டி எடுத்துடலாம். நம்ம ப்ரெஷர் பிளேட்லாம் காட்டிட்டோம். போல்டெலாம் இந்த போல்டு ஸ்ப்ரிங்கெலாம் எடுத்து பத்திரமா வச்சிடலாம். வச்சுட்டு ப்ரெஷர் பிளேட்டை வெளில எடுத்துடுவோம். இதிலே பார்த்தீங்கன்னா லைட்டாக கோடுலாம் வந்துருக்கு. இதை க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளச் பிளேட் இது காலி. கிளச் பிளேட் டோட்டலாக போய்ட்டு இது இந்த பிளேட் ஆஃப் கண்டிஷன். அதாவது நடுவில் ஒரு பிளேட் போயிருக்கு, ஒரு பிளேட் நல்லா இருக்குது. இந்த பிளேட்டு நல்லாவே இருக்குது, ஆனால் இந்த பிளேட் டோட்டலாக போயிடுச்சு. இது டோட்டலாக காலி. சரி, ஓகே, நம்ம இதை பார்ப்போம். இந்த ரப்பர் ஷேக்கில் நமக்கு சவுண்டு வந்துச்சு. அதை கட்டி வெளியே எடுப்போம். கிளச் பிளேட்டை மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அந்த லாக் நெட்டை கட்டிட்டு லாக்கை தட்டி விட்டு நெட்டை கட்டிடலாம். இது ஸ்பெஷல் டூல்ஸ் Yamaha வண்டியோடது. ஸ்பெஷல் டூல்ஸ் போட்டு லாக் பண்ணிட்டு இந்த 19 நெட்டை கட்டினோன்னா கிளச் ஹவுசிங் நமக்கு வெளில வரும். இதெல்லாம் நார்மலாக கிளாக் வைஸ் தான். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் தான். டைட் பண்ணுறது கிளாக் வைஸு, லூஸ் பண்ணுறது ஆன்டி கிளாக் வைஸு. பஜாஜ் வண்டியில் மட்டும்தான் நமக்கு ஆப்போசிட்டில் வரும். மற்ற வண்டிகள்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் வரும். ஓகே, கிச்சன் பிளேட்டை வெளியே எடுத்தாச்சு. உள்ள ஒரு ஸ்டார் வாஷர் ஒன்று வரும் தடியாக, அதையும் எடுத்துடலாம். இப்போ கிளச் ஹவுசிங்கை வெளியே எடுத்துருவோம். கிளச் ஹவுசிங்கில் இதுதான் ரப்பர் ஷேக்கு. இந்த ஷேக்கால் தான் நமக்கு வந்து அந்த டங் டங் டங்னு இடிக்கிற சவுண்டு நல்லா இடிக்கிற மாதிரி கேட்கும் ரேஸ் பண்ணும்போது. ஐட்லிங்லேருந்து நம்ம ஸ்டார்டிங் இனிஷியல் ரேஸ் கொடுக்கும்போது வரும். பிக்கப் இதனால் கம்மியாக இருக்கும்.
இது ரெடி பண்ணி போட்டதுக்கப்புறம் பிக்கப்லாம் செம்மையாக இருக்கும், இன்ஜின் நாய்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி போட்டதுக்கப்புறம் எப்படி சொல்லி செக் பண்ணலாம். இப்போ நம்ம பட்டறைக்கு போய்ட்டு இதை ரெடி பண்ணுறோம், எப்படி ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பட்டறைக்கு வந்திருக்கோம். பட்டறைக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிவீட்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கணும். மொத்தம் 6 ரிவீட் இருக்கும். அந்த 6 ரிவீட்டை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ட்ரில் போடுவாங்க. ட்ரில் போடுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர் பஞ்ச் வச்சு அந்த 6 ரிவீட்டோட மேலேயும் சென்டரில் வந்து பஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ பஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ட்ரில் பண்ணி அந்த ரிவீட்டோட தலையை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிவீட்டோட தலையில் கரெக்டாக ட்ரில் பண்ணி அந்த ரிவீட்டோட தலையை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. மொத்தம் 6 ரிவீட்டையும் ஒரே மாதிரி ட்ரில் பண்ணி அந்த தலையை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரிவீட்டை தட்டி வெளியே எடுப்பாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரில் பண்ண ரிவீட்டை ஒரு கூர் பஞ்ச் வச்சு தட்டி வெளியே எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிவீட் எல்லாமே ஒன்று ஒன்றா வெளில வந்துடும். வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த டாப் லைட்டை தனியாக பிரித்து எடுக்க முடியும். 6 ரிவீட்டையும் அதே மாதிரி கூர் பஞ்ச் மூலமாக தட்டி எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாப் லைட் மேலே வந்துடுச்சு. அது உள்ள இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து க்ரஷ் ரப்பர். அதாவது நம்ம வீலில் வருது பார்த்தீங்களா, பேக் வீலில் சேஞ்ச் பாக்கெட்டில், அதே மாதிரி க்ரஷ் ரப்பர் தான் இது. இந்த ரப்பர் வந்து வண்டியை அதிகமாக ஓட்ட என்ன ஆகும்னா தேய்மானம் ஆகும்போது தான் நம்ம வீல் ரப்பரில், அதாவது ஸ்ப்ராக்கெட்டில் எப்படி நமக்கு ஷேக் வருதோ அதே மாதிரி கிளச்சு அப்லேயும் நமக்கு ஷேக் வந்துடும். அந்த மாதிரி ஷேக் வந்தால் நமக்கு வந்து கியர் ஷிஃப்டிங் ஹார்டாக இருக்கும், நாய்ஸ் நிறைய வரும். அந்த மாதிரி டைமில் அதை தட்டி எடுத்துகிட்டு புது ரப்பர் மாற்றினா சரியாயிடும். இப்போ அந்த ரப்பர்லாம் எடுத்ததுக்கப்புறம் கிளச் ஹவுசிங் நல்லா டீசல்லையோ இல்லை கெரோசின்லேயோ வாஷ் பண்ணுவாங்க. இப்போ அதான் பண்ணிட்டுருக்காங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லாத்தையும் கெரோசினில் வாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்து ஃபைனலாக ஒரு தடவை தண்ணியில் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறாங்க. அந்த கியரு, பிளேட்டு, கிளச் அப் எல்லாத்தையும் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா புது ரப்பர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பழைய க்ரஷ் ரப்பரு, இது புது ரப்பரு. இப்போ ஹவுசிங்கில் ஃபஸ்ட்டு அந்த வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரப்பர் வந்து ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. மொத்தம் 6 ரப்பர் வரும். ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி ரப்பரோட எண்ணிக்கை வந்து மாறும். சில வண்டிகள் டிஸ்கவர் மாதிரியான வண்டிகளை பார்த்திங்கன்னா க்ரஷ் ரப்பரே வராது. அதை நம்ம சப்போஸ் அதை வந்து ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க இந்த க்ரஷ் ரப்பருக்கு பதிலாக. சப்போஸ் அதில் வந்து இது மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபுல் ஹவுசிங்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிஸ்கவர் வண்டிங்களில் நம்ம வந்து க்ரஷ் ரப்பர் மாற்ற முடியாது, ஆனால் க்ரஷ் ரப்பர் அதில் இருக்காது. 6 ரப்பரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு, ஏன்னா டஸ்ட்டு இரும்பு பிசரில் அது இருக்கக்கூடாது, அதனால் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே புதுசாக 6 ரிவீட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ரிவீட்டை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் தட்டி அதை லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு ஆப்போசிட் 2 ரிவீட்டாக தட்டுவாங்க. அவ்வளோதான், நமக்கு இது கிட்டத்தட்ட கிளச் ஹவுசிங் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு வீட்டு தான் இருக்குது. ஃபைனல் இதுதான். ஓகே, எல்லாரும் விட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. கிளச் ஹவுசிங் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளச்சு அந்த ஹவுசிங் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் பட்டறையில். அது எப்படி ரெடி பண்ணோம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த நமக்கு அந்த ஷேக் வராது. நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணோன்னு வச்சிங்களேன், வண்டி பிக்கப் நல்லாயிருக்கும். அந்த ரைஸ் பண்ணும்போது அந்த ஜர்க்காக வர சவுண்டு எதுவுமே வராது. வண்டி செம்மையாக இருக்கும். நம்ம மாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளச்சை வந்து அசம்பிள் பண்ணுறோம். ஓகே, ஷார்ட் எதுவும் ஷேக்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்டார் வாஷரு, அடுத்து கிளச் ஹவுசிங், அடுத்து லாக் வாஷரு. சிம்பிள் தான், Yamaha கிளச்சு தான். கிளச்லாம் ஒரு மேட்ரு இல்லை, ஈஸியாக மாட்டலாம். ஹீரோண்டா மாட்டுற மாதிரி தான். அடுத்து ஸ்டாப்பரை போட்டு பைப் போடுவோம். டைட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஓகே,
டைட் பண்ணி முடிச்சுட்டு அந்த லாக்கை கரெக்டாக முடிச்சு விட்டுணும். அப்போ தான் நெட்டு லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம பிளேட்லாம் வந்து பழைய பிளேட்லாம் தேஞ்சு போச்சு. எல்லாமே வந்து ஸ்டீல் பிளேட்டும் சரி கிளச் பிளேட்டும் வேஸ்ட்டாக போச்சு, எல்லாம் தேஞ்சு போச்சு. அதுபோல் நம்ம புதுசாக மாற்றிடுவோம். இது Yamaha R15 ஒரிஜினல் கிளச் பிளேட்ஸு. மொத்தம் வந்து 3 பார்ட்டாக வரும். இதில் சாஃப்ட் பிளேட் 2 வரும், ஹார்டு பிளேட் 2 வரும், ஸ்டீல் பிளேட் மொத்தம் 3 பார்ட் வரும். 3மே ஒரிஜினல் தான். கிளச் பிளேட்லாம் மேக்ஸிமம் ஒரிஜினல் யூஸ் பண்ணுங்கள். இதில் அதாவது சாஃப்ட் பிளேட்டு பார்த்தீங்கன்னா 330 ரூபா வருது, ஹார்டு பிளேட் 274 ரூபா வருது, ஸ்டீல் பிளேட்டு ஒரு 123 ரூபா வருது. கிளச் பிளேட்டை மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரிஜினல் பிளேட்டே மாட்டினா கூட செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரிஜினல் பிளேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெண்டு நிறைய வரும். கிளச் பிளேட் பெண்டான பிளேட் போட்டிங்கன்னு வச்சிங்களா, கிளச் ஒழுங்காக எங்கேஜ் ஆகாது. நம்ம கியரில் வண்டி பிக்கப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நியூட்ரல் பண்ணும்போதோ இல்லை கிளச்சு பிடிக்கும் போதோ ரன்னிங்கில் கிளச்சு பிடிச்சின்னா கடன்னு இடிக்கிற மாதிரி இருக்கும். அது எதனால் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் பெண்டுனால வருது. கிளச் பிளேட் வந்து பெண்டு இருக்கா இல்லையான்ட்டு நம்ம 2 புது பிளேட்டையும் அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்படி வச்சு பார்க்கும்போது எதுவும் கேப் வரக்கூடாது. நடுவில் இந்த பக்கம் கார்னரில் அழுத்தி பார்த்தோன்னா ஜம்ப் ஆகக்கூடாது. இது மாதிரி இருந்துச்சுன்னா பிளேட் வந்து பெண்டு இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் பிளேட் பெண்டாக இருந்தால் இது மாதிரி இருக்கும், கேப் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேப் தெரியும், லைட்டான கேப் தான் தெரியும். அந்த மாதிரி கேப் வரக்கூடாது. கேப் இருந்துச்சுன்னா பிளேட் பெண்டு இருந்துச்சுன்னா மாட்டக்கூடாது. புது பிளேட் தான் மாற்றணும், வேறு மாற்றணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பிளேட்டை நம்ம செக் பண்ணிப்போம். ஏன்னா நாங்கள் நிறைய தடவை ஒரிஜினல் பிளேட்டே வாங்கி வந்து மாட்டுவோம். மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளச் சரியாக எங்கேஜ் ஆகாது. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா பிளேட் வந்து பெண்டாக இருக்கும். ஆரம்பத்தில் நிறைய நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எதனால் அந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பிளேட் வந்து ஒரிஜினல்லே வந்து பெண்டு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாட்டும் போதே செக் பண்ணி தான் மாட்டுவோம். அதை மாதிரி கிளச் பிளேட் மாட்டும் போது எப்பவுமே பெண்டு இருக்கான்னு செக் பண்ணி மாட்டணும். இது மாதிரி 2 பக்கமும் வச்சு பிளேட்டில் ஏதாவது கேப் தெரியுதா, அழுத்தி பார்க்கும்போது பெண்டு ஏதாவது ஜம்ப் ஆகுதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு செக் பண்ணிட்டு மாட்டணும். ஓகே, இதில் எதுவும் பெண்டு இல்லை. மேக்ஸிமம் Yamaha வண்டிலாம் பெண்டு வராது. ஹோண்டா பைக்ஸில் தான் அதிகமாக பெண்டு வரும். ஹோண்டா ஷைனு, 2வது டிஸ்கவரில் வரும் சில நேரத்தில் பெண்டு. மேக்ஸிமம் ஹோண்டா வண்டியில் தான் அதிகமாக அந்த மாதிரி கிளச் பிளேட்டில் பெண்டு வரும். ஹீரோ ஹோண்டாலையும் வரும், அதாவது ஹீரோவில். ஓகே ரைட், இது ஸ்டீல் பிளேட்டு புதுசு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உள்ள சாஃப்ட் பிளேட்டு போடணும், அதுக்கப்புறம் ஸ்டீல் பிளேட்டு, அதுக்கப்புறம் ஹார்டு பிளேட்டு, அதுக்கப்புறம் ஸ்டீல் பிளேட்டு, அதுக்கப்புறம் ஹார்டு பிளேட்டு, கடைசியாக சாஃப்ட் பிளேட்டை போட்டு முடிச்சிடலாம். நம்ம கிளச் பிளேட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயிலில் டிப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆயிலில் டிப் பண்ணால் கிளச் பிளேட் வந்து நல்லா மாட்டின உடனே லைஃப் வரும். ஆயில் இல்லாமல் நம்ம அப்படியே மாட்டினோன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட் டைமே வந்து ஃப்ரிக்ஷன் அதிகமாகிட்டு கிளச் பிளேட் சீக்கிரம் தேஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஆயிலில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆயில் டிப் பண்ணும்போது கிளச் பிளேட்டில் ஆல்ரெடி லூப்ரிகேஷன் இருக்கும். நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரிக்ஷனால் தேய்மானம் ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சாஃப்ட் பிளேட்டை உள்ளே போடணும். அதுக்கடுத்து ஸ்டீல் பிளேட்டில் சமமாக இருக்கிற பக்கம், மேடாக இருக்கிற பக்கம் இல்லை, சமமாக இருக்கிற பக்கத்தை உள்ளே போடணும். அதுக்கடுத்து ஹார்டு பிளேட், மறுபடியும் ஸ்டீல் பிளேட், மறுபடியும் ஹார்டு பிளேட், அடுத்து ஸ்டீல் பிளேட், கடைசியான ஸ்டீல் பிளேட்டு, கடைசியாக ஒரு சாஃப்ட் பிளேட். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ளஷர் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், போட்டுச்சுங்களா. அடுத்து ப்ரெஷர் பிளேட்டோட ஸ்ப்ரிங்கு, ரிட்டன் ஸ்ப்ரிங்கு, கிளச் ரிட்டன் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க. அதை இதில் வந்து நம்ம எப்படி கிளச்சு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. கிளச்சை பிடிக்கும்போது உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் மூலமாக தான் வேலை செய்யுது. அதாவது கிராங்க் ஷாஃப்ட், இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட்டுக்கும் கியர் பாக்ஸோட மெயின் ஷாஃப்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷன் மூலமாக ஒரு கனெக்ஷனை உருவாக்கும். நம்ம கிளச் அப்ளை பண்ணும்போது அந்த ஃப்ரிக்ஷன் வந்து லாஸ் ஆகிட்டு அந்த கனெக்ஷன் கட் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. கிளச்சு எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு ஃப்ரிக்ஷனில் வேலை செய்யுதுன்னு ஒரு சிம்பிள் ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். எப்போ அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கோ அப்போ கிளச்சு வந்து அப்ளை ஆகும். நம்ம கிளச்சை பிடிக்கும்போது அந்த ஃப்ரிக்ஷன் வந்து விலகிடும். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஃப்ரிக்ஷன் இல்லாதனால கியர் பாக்ஸும் கிராங்க் ஷாஃப்ட்டும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. நம்ம அந்த ப்ரெஷர் பிளேட்டோட போல்டெலாம் ஆப்போசிட் கரெக்டாக டைட் பண்ணிப்போம். லெவலாக டைட் பண்ணிட்டு கிளச்சை பிடிச்சி நான் அது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். மீடியமாக டைட் பண்ணுங்கள், அதாவது கரெக்டான டைட். ஓவர் டைட் பண்ணால் உடச்சிக்கும், லாக் ஆகிடுச்சுன்னா விட்டுடணும். ஓகே, டைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளச்சை பிடிக்கும்போது என்ன ஆகுனா, இப்போ வந்து கிளச்சு வந்து ஆனில் இருக்குது,
எப்படின்னா எல்லா பிளேட்டும் ஒன்னோட ஒன்று இந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷனால ஒன்னோட ஒன்று டைட்டாக கிரிப்பாக பிடிச்சிருக்கும். அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் மூலமாக என்ன ஆகும்னா இப்போ நம்ம கிளச்சை சுற்றும் போது கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேஷன் ஆகுதுல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இதை சுற்றும் போது கிராங்க் ஷாஃப்ட் ஷேக் ஆகும். அதே நம்ம கிளச்சை பிடிக்கும் போது என்னன்னா இது தனியாகிடும், அந்த ஃப்ரிக்ஷன் வந்து லாஸ் ஆகிடும். இப்போ இந்த கிளச்சி வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த உள்ளே இருக்கிற ப்ரெஷர் பிளேட்டை ரொட்டேஷன் பண்ணுறேன், அதாவது கீர் பாக்ஸோட ஷாஃப்ட் ரொட்டேஷன் பண்ணுறேன். இது ரொட்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட்டும் சேர்த்து பார்த்தீங்களா. இப்போ வந்து கிளச் வந்து ஆனில் இருக்குது, அதாவது எல்லா கிளச் பிளேட்ஸும் ஒன்று வந்து கிரிப்பாக டைட்டில் இருக்குது, அந்த ஃப்ரிக்ஷனில் இருக்குது. இப்போ நான் கிளச்சை வந்து லிவரை பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த பிளேட்லாம் ஒதுங்கிடும். தெரியுதுங்களா, மேலே கட்டுப்பேன். நான் கிளச்சை அப்ளை பண்ணும்போது அந்த பிளேட்டுங்கெலாம் வந்து ஒதுங்கிடுது பார்த்தீங்களா, இது மாதிரி ஒதுங்கும் போது என்ன ஆகுனா இப்போ வந்து கீர் பாக்ஸும் கிராங்க் ஷாஃப்ட்டும் தனித்தனியாகிடும். இப்போ நான் ரொட்டேஷன் பண்ணுறேன், உள்ளே இருக்கிற அந்த இது மட்டும் சுற்றுது, கீர் பாக்ஸ் ஷாஃப்ட் மட்டும் சுற்றுது, கிராங்க் ஷாஃப்ட் மூவ்மெண்ட் ஆகலை பாருங்கள். கிராங்க் ஷாஃப்ட் வந்து மூவ்மெண்ட் ஆகலை. நான் கிளச்சை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கிராங்க் ஷாஃப்ட் மூவ்மெண்ட் ஆகுது. கிளச் அப்ளை பண்ணால் கிராங்க் ஷாஃப்ட் மூவ்மெண்ட் ஆகாது. சிம்பிள் தான், ஃப்ரிக்ஷன் மூலமாக தான் கிளச் வேலை செய்யுது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளச் நம்ம பிடிக்கும்போது எப்படி அது மூவ்மெண்ட்டில் வெளில வருதுன்னு தெரியும். கிளச் அப்ளை பண்ணும்போது பிளேட்டுங்க ஒதுங்கிடும், கிளச்சை விட்டால் மறுபடியும் பிளேட்டுங்க வந்து ஒன்று சேர்ந்துடும். இதுதான், இந்த மாதிரி தான் கிளச் வேலை செய்யுது. இப்போ நமக்கு கிளச் ஹவுசிங்கில் அந்த ஷேக் வரல, பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம கிளச் கேஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்ஜின் ஆயில் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கிளச் கேஸ் மாட்டி முடிச்சிட்டோம், ட்ரை போல்ட்டும் போட்டாச்சு. இன்ஜின் ஆயில் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆயில் ஊற்றிட்டோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். வண்டி கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடிக்கிற சவுண்டு வரல. ஐட்லிங்கில் ரைஸ் பண்ணும்போது டம்னு இடிச்சுது, அந்த மாதிரி இப்போ வரல. வண்டி பிக்கப்லாம் நல்லா செம்மையாக இருக்கும். இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு Yamaha பைக்கில் அதிகமாக வரக்கூடிய அந்த கிளச் ஹவுசிங் ரப்பர் ஷேக் ப்ராப்ளத்தை இந்த வீடியோ தெளிவாக பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஷேக் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி சவுண்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது, அப்நார்மலாக சவுண்டு வரும் ரைஸ் பண்ணும்போது. அது இல்லாமல் பிக்கப் ரொம்ப லோவாக இருக்கும், வைப்ரேஷன் வரும். நீங்கள் கீர் போட்டிங்கனாலே ஒரு வைப்ரேஷன் வரும், வண்டி மூவ் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் வரும். அது மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இந்த ரப்பர் ஷேக்கை நம்ம ரெடி பண்ணி போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. வண்டி ஸ்மூத்தாக இருக்கும், பிக்கப் நல்லாயிருக்கும். அதிகமாக Yamaha வண்டிகளில் இந்த ப்ராப்ளம் அதிகமாக வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.